என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல. நான் சாட்சி. சார், என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? பிரியா, டத்தின் கொள்கை சம்மந்தமாக உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். என் கூட வேலைக்கு வாங்க. என்னையா? ஏன் சார்? பிரியா, டத்தின் நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு எங்கள்கிட்ட சாலிட்டான ப்ரூஃப் கிடச்சிருக்கு. வாட்? தட்ஸ் ரிடிகுலஸ். நான் எதுக்கு டத்தின் தான் கொலை பண்ணணும்? எது பேசினாலும் பாலாலேருந்து பேசிக்கலாம். வாங்க போகலாம். சார் இருங்க சார், எனக்கு ஒன்றுமே புரியல. பிரியா, உங்களை எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக சாஃப்டாக பேசுகிறேன். இதே வேற ஆளாக இருந்திருந்தா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரியா இருக்கும். வாங்க போகலாம். சார் இருங்க சார், நான் என் லாயருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணு, தாராளமாக கால் பண்ணலாம். என் கூட கார்டியோ கால் பண்ணுங்க. கம். சார். அக்கா, கவ்யா, 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 கார்த்திக்கு கால் பண்ணுமா? அக்கா வந்துருவேன். என்னாச்சு? சரி 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 சரி, அழுவாத. என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, போலீஸ் கூட்டு போ. சரி 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 சரி, ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன். சரி, இது பாரு, நீ சேஃபாக இரு. ஓகே? கத்தி, ரத்தம். எங்க? அங்க ராதா ஆண்டி. ராதா ஆண்டி வீட்லயா? என்னாச்சு? யாரோ ஒரு ஆள் கத்திலே குத்தி மட்டும் அதை காணவில்லை. நான் பார்த்தேன். வெளி உலகம் சொல்வது வியாதி என. நீ பாத்தியா? ஆமா, இந்த வாட்ச் நான் பார்த்தேன். அக்கா, பயமா இருக்கு. கவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கனவு, நிஜம் இல்லை. அக்கா கூட இருக்கேன்னு பயப்படாத. மனசு நம்பாமல் போனது நியாயம் அல்ல. கவ்யா, இன்னொரு புது டிராவிங்க இருக்கிற பிரச்சனை பார்த்ததுக்கு நீ எதுக்கு கவ்யா இன்னும் ஆட் ஆன் பண்ற? கவ்யா, இதுல இன்வால்வா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அதை பார்த்து தொலைச்சான்னு இருக்கு. வாங்க டி
உட்காருங்க. என்ன சார் பண்ணுறீங்க? ஏன் பிரியாவை இப்போ அரெஸ்ட் பண்ணீங்க? அதுவா கத்தி, இங்கே பாருங்க, பிரியாக்கு எகெயின்ஸ்டாக சாலிடான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. என்ன எவிடன்ஸ்? வேறு வழி இல்லாமல் பிரியாவை இந்த கேஸ்குள்ளே மாட்டி விட்டு பார்க்குறீங்களா? கத்தி, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன். பிரியாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இடம் இருக்குது, அங்கே கிடைச்ச அந்த வெப்பன்ஸ், அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆகிருக்கு. தட்சி இல்லையே, அதுக்கு சான்ஸே இல்லை. கார்த்தி, உங்களோட இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் உங்களோட கோர்ட்டில் வச்சுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், இங்கே வேணாம். Can I see the forensic report? சாரி, கேனாட். அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், உங்கள்கிட்ட காட்ட முடியாது. சார், நான் பிரியாவோட லீகல் லாயர். தெரியும். அப்போ ஒன்று பண்ணுங்க, அதை நான் கோர்ட்டில் சார்ஜ் பண்ணுறேன், அங்கே வாங்கி பார்த்தீங்க. இப்போ நீங்கள் கிளம்பலாம். சூப்பர் சார். டாக்டர் ஹரிஷ் எவ்வளோ சார் கொடுத்தாரு? உங்களுக்கு கேவலமா இல்லை? ஒரு பொண்ணை கொண்டு போய் இந்த கேஸ்குள்ளே மாட்டி விடுறீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எங்கிட்ட பார்த்து பேசுங்க, இல்லைனா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். பண்ணுங்க சார், என்ன வேணா பண்ணுங்க. கிளம்புறீங்களா? வெயிட் கார்த்திக், லெட் மீ கிளியர் சம்திங் வித் யூ. காவியா வந்து அந்த டிராவிங் வச்சு தான் எங்களால் அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்க முடிச்சு. காவியா டிராவிங் சார்? இல்லை, எனக்கு புரியல. காவியா கொடுத்த அந்த டிராவிங் ஹிண்ட்னால தான் எங்களால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்க முடிச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கார்த்திக், இதுக்கு அங்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. காவியா, புதுசா என்ன வருது? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? ஒரு நாள் பிரியா மாட்டிக்கிட்டா, அப்படி என்னத்த வருஜ? இப்போ என்னத்துக்கு அழுவுற? தேவையில்லாம ஏதாவது வரைஞ்சி உசுர வாங்குறது. இப்போ ஒரு நாள் பிரியா நல்லா மாட்டிக்கிட்டா. சாரி. இப்போ சாரி சொல்லி என்ன புண்ணியம்? அதான் நல்லா மாட்டி விட்டிய. ஏதோ பண்ணி தொலை. இப்போ நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? மா, எனக்கு வரப்போகிறவன் அவன் காவியாவை அவனோட இன்னொரு மகளாக பார்த்துக்கணும். அப்படி ஒருத்தர் இருந்தால் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன். அது வரைக்கும் இன்னைக்கு சும்மா விடுறீங்களா? சுமந்து அந்த வழியில் இல்லை, நீ தம்பியதுதான் அக்கா, என் அக்கா. நீ இல்லாத எந்த நிமிடம் என்னை பிறந்தது. நீ அழுததெல்லாம் சிரித்த நேரம் நினைவு வந்துச்சு. மன்னிச்சுக்கோ, நான் அறியாம கொஞ்சம் சோர்ந்தேன். இப்போ நீ அடிக்கிற வழியில் நான் சத்தமா அழறேன். உன் வீரம் என் உயிர் உனக்காகவே. ரொம்பவே ரொம்பவே ரொம்பவே
பிரியா, எப்படி இருக்கீங்க? இந்த கேஸில் நீங்கள் மாட்டுவீங்கன்னு சத்தியமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரியா. நான் டத்தினை கொலை பண்ணல. சரி, ஓகே, நீங்கள் டத்தினை கொலை பண்ணல. ஆனால் எப்படி பிரியா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கத்தியில் வந்துச்சு? அதுவும் இல்லாமல் உங்கள் சிஸ்டர் கரெக்டாக அந்த கத்தி லேக்கில் இருந்துச்சுன்னு எப்படி கரெக்டாக வரைஞ்சாங்க சொல்லுங்கள். பிரியா, எனக்கு எல்லா விஷயமும் தேவை. உங்களுக்கும் டத்தின் ராதாவுக்கும் ரொம்ப நாளாக என்னமோ சம்திங் லைக் என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பகையை வச்சு தான் நீங்கள் டத்தினை கொண்டு இருக்கீங்க. மாதிரி ஐயோ, நான் கொலை பண்ணல. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த கேஸில் என்ன எவிடன்ஸ் கிடைச்சிச்சோ அதை பற்றி தான் அந்த கேஸ் போகும். ஸோ இந்த கேஸில் கிடைச்ச எவிடன்ஸ் படி நீங்கள் தான் டத்தினை கொண்டிருக்கீங்க. சரி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, என்ன பகை, ஏன் டத்தினை கொண்டீங்க? திவ்யா, ஒன்றும் இல்லை கவ்யா. கவ்யா ஏய், ஷூ 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 ஷூ. ஏய், அறிவில்ல? என் ஜிம்மியை குச்சி வச்சு அடிக்க வர? எக்ஸ்கியூஸ் மீ, அது என் சிஸ்டரை கடிக்க வந்துச்சு. ஏன் உன் சிஸ்டரை கடிச்சா செத்துருவாளா? அதுக்கு என் ஜிம்மியை இப்படிதான் குச்சி வச்சு அடிக்க வருவியா? அதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ, பார்த்து பேசுங்க. அது துரத்துனுச்சு, நான் அடிக்க போனேன். அடிப்படி அடிப்ப, கைய உடச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நானே அந்த நாயை அடிச்சிருப்பேன். ஏய், அது நாய் இல்ல, ஜிம்மி. நாய் தான், சாரி நாய். பார், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, போங்க. ஏய், என்ன பார்வை, என்ன பகைச்சிக்கிட்டல இருக்குடி உனக்கு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நாங்க எங்க வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இதோ எழுத்துட்டு போறா. இப்ப நீ எதுக்கு என்ன எழுத்துக்கிட்டு இருக்க? பாவம். இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் நடத்தின்றத அவ பார்க்கவே இல்லை. ஓகே, நான் நம்புறேன். டத்தினை நீங்கள் பார்க்கல, டத்தினை நீங்கள் கொலை பண்ணல. பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல, அது எப்படி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த வெப்பனில் வந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். இது வந்து சார் அன்னைக்கு நான் பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து இழுத்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகலைன்னா உண்மையை சொல்லி தான் ஆகணும். கமான், டெல் மீ, எல்லாத்தையும் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? அங்க ராதா ஆண்டி. ராதா ஆண்டி வீட்லையா? என்னாச்சு? யாரோ ஒரு ஆள் கத்திலே குத்தி நான் பார்த்தேன். மேலே பாத்தியா? எங்க பார்த்த? இதோ அந்த ஜன்னல் வழியே நான் பார்த்தேன். ஒரு எத்தனை மணிக்கு போல பார்த்துருப்பேன்? 12:23 ராத்திரி. அங்கே இருந்தது ராதா ஆண்டி தானா? நீ உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு.
நான் ராதாண்டி வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். Yatin? Yatin? ஜமால் மனோ, அந்த வீட்டிலேருந்து அந்த வெப்பன்ஸ் கிடைச்ச லேக் வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்க. ஓகே. ஒன்று கூட மிஸ் பண்ண வேணாம். ரைட் சார். எனக்கு இன்றைக்கி ஃபுட்டேஜஸ் வேணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா அவனை மேக் இட் ஃபாஸ்டர். ஓகே. இந்த சாப்பிடு. கவியா, நீ காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. ஸோ ப்ளீஸ் சாப்பிடு. பிரியா கண்டிப்பாக திருப்பி வீட்டுக்கு வந்துடுவா. நீ சாப்பிடு. நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். நீ சாப்பிடு. சரி ப்ளீஸ் அட்லீஸ்ட் எனக்காச்சும் சாப்பிடு. தாயாக நான் இருந்தேன், தோளில் கனாக்கள் வைப்பேன். நீ சிரிக்கும் ஒலி என் உள்ளத்தில் இசைதான். வானில் ஓர் நிழலாய் நான் இருக்கிறேன் உனக்காகவே. உனது மௌனமும் பேசும் எனக்கே, அதில் ஒரு உலகம் தேடும் எனக்கே. உன் சிறு விரலில் சுழன்ற என் வாழ்க்கை, என் பேரழகு நீதான், என் சிறு தேவதை. தோளில் கனாக்கள் வைப்பேன். நீ சேர்க்கும் ஒலி என் உள்ளத்தில் இசைதான். வானில் ஓர் நிழலாய் நான்
உனது மௌனமும் பேசும் எனக்கே, அதில் உலகம் தேடும் எனக்கே. உன் சிறு விரலில் சுழன்ற என் வாழ்க்கையின் பேரழகு நீதான், என் சிறு தேவதை. நான் சாட்சி. பாஸ் பண்ணுங்க. லெஃப்ட்டுக்கு போங்க. கொஞ்சம் மேலே ஜூம் பண்ணுங்க. ஆ பார்த்தீங்களா பின்னால் யாரோ நடந்து போகிறாங்க? ஆமாம் அது ஜூம் பண்ணுங்கண்ணா. மனோ அது வள்ளி தானே? ஆமாம் சார். நத்தின் ராதாவை கொலை பண்ண அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் அங்க இல்ல சார், நான் அங்க இல்ல. கொலை நடக்கிறதுக்கு முன் நான் அங்கிருந்து போயிட்டேன். அன்னைக்கு விசாரிக்கும் போது வேற இடத்துல இருந்துன்னு சொன்னால. மனோ நீங்கள் என்ன பண்ணுங்க, வள்ளி வேற எந்த ஃபுட்டேஜஸில் இருக்கான்னு பாருங்கள். இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸும் எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே ஓகே, நீங்கள் முதல்ல கிளம்புங்க மனோ. சரி சார். வள்ளி ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? இந்த கேஸுக்கும் வள்ளிக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? சம்திங் ஃபிஷி. என்னடா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வை. கணக்கு கரெக்டாக இருக்குல்ல? வணக்கம் பாஸ். என்னடா எல்லாம் எப்படி போகுது? சோஃபா நோ இஷ்யூஸ் பாஸ், எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த மாதம் சேல்ஸ் எவ்வளோ? 1 million பாஸ். தட்ஸ் a great நியூஸ். ஏன் அதில் ஒரு பேட் நியூஸும் இருக்கு. என்னடா? அந்த பொடியன் இன்னும் இந்த ஏரியாக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான். உங்களை பார்த்தே ஆகணும்னு இருக்கான். என்னடா இவன் இப்படி தானா வந்து மாட்டான்? அடிச்சு துரட்டியும் பார்த்துட்டேன் பாஸ். அவன் உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு துடிக்கிறான். இன்ட்ரெஸ்டிங். சரி, அவனை கூட்டம். வேணாம் பாஸ், பொடியன் ஒரு மாதிரி நினைக்கிறேன். ஒரு மாதிரியா? அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது. அவனை எங்கே இருந்தாலும் கூட்டம். சரியா? ஓகே பாஸ். கணக்கு கரெக்டாக பார்த்துக்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு தானே? ஏய் ஏய் கிளம்பு. எங்கே? பாஸ் ஒன்று கூட்டார் சொன்னார், வா. எந்த பாஸ்? சும்மா குழந்தை மாரி நடிக்காத. நீ தானே ரிஷி பாஸை பார்க்கணுன்னு. கிளம்பி வா. எங்கே வரணும்? சொன்னாதான் வருவியா? வாடா டேய் வா. போடா. வந்தாண்ணா. வாடா, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என் காசு வேணும். உன் காசா? சூதாட்டத்தில் விட்டது தான். அது அப்புறம் எப்படி உன் காசா? நீங்க என்னை ஏமாத்தி தான் எல்லா காசும் பிடிங்கிட்டீங்க, சீட் பண்ணிட்டீங்க. டேய் அப்படியே ஒன்று வச்சனா யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? விடுறா. ஒடியன் ஏதோ வேகத்தில் பேசுறான், விடு. எனக்கு என் காசு கொடுங்க, நான் போறேன். பேரு தொலைச்ச காசை பற்றியே நினச்சிருக்காரு. புதுசாக சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். எப்படி? சரி, உட்கார். எவ்வளோ தொலைச்சிருப்ப? 1 லட்சம் வெள்ளி, 5 லட்சம் வெள்ளி சம்பாதிச்சுக்கலாம். நான் சொல்கிறது சரியா? என்ன செய்யணும்? உன்ன மாதிரி கேம்பிளிங்கில் ஆர்வம் உள்ள 10 பேரை போய் அதில் என் பிளாட்ஃபார்மும் என்னோட ஆப்பும் உனக்கு தரேன். அதில் நீ எனக்கு 10% கொடுத்தா போதும், மீதியெல்லாம் நீ வச்சுக்க. சரி. நான் கொடுக்குற இந்த ஆப்போட விலை என்ன தெரியுமா? $1 மில்லியன். சரியா? செய்கிறேன். ஏய் கேட்டுங்கடா, இனிமே நம்ம டீம்டா, கூட சேர்த்துங்க. ஓகே பாஸ். தேங்க்ஸ்ண்ணே. தம்பி, இன்னொரு விஷயம், இதை பற்றி வெளியே எங்களுக்கு சொன்னேன், தலை தனியாக
உடம்பு தனி தான் போயிடும். பார்த்து நான் புரியுதா? சரி. இனிடியா ஓகே பாஸ். காவியா, காவியா, எப்படி இருக்க? அக்கா 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 சாரிக்கா, சாரி. இல்லைம்மா, இது என் தப்பு தான். ஐம் சாரி. அக்கா இனிமே என்னை விட்டு போக மாட்டேல்ல? இல்லைம்மா, இனிமேலே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். கார்த்திக், தேங்க்ஸ். உன் கூட கொஞ்சம் பேச. சரி, நீ முதல் ரூம்குள்ளே போ, அக்கா அப்புறம் வரேன். ஓகே அக்கா. கார்த்திக், சாரிடா. என்ன சாரி? நீ படிச்ச பொண்ணு தானே, அறிவு இல்லை? ப்ளீஸ்டா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேட்டு. இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்னால என் மானமே போச்சு தெரியுமா? ஒரு லாயரா உனக்கு ஹெல்ப் பண்ண பாரு, என்ன சொல்லணும். ஏன்டா இப்படிலாம் பேசுற? பிரியா, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு எப்படி இவ்வளோ கூலா பேசுற? நான் அது ஒரு பெரிய விஷயம் ஆகும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அது எப்படி நீ முடிவு பண்ண முடியும்? அப்புறம் என்னத்துக்கு லாயரா நான் இருக்கேன்? சாரிடா. நோ, இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன் தங்கச்சாச்சு, ஆளை விடுங்க. கார்த்திக், காவியா அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. ஸோ அவனே தான் நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் நீ என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துடல. சாரி ப்ளீஸ் கார்த்திக், ரியலி சாரி. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது பார் பிரியா, நீ என்ன நினச்சி அதை மறைச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஸ் அ லாயரா இந்த விஷயம் தெரியாமல் இந்த கேஸ்க்குள்ளே போகிறது எனக்கு பெரிய அவமானம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி என்னை கூப்பிடாது. பை. என்னடி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதிரி உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஆமா, இப்படி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணுவீங்களா? உனக்கு வேணும்னா அது ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அவன் என் ஈகோ டச் பண்ணிட்டான்டி. அவனா வந்து என்கிட்ட சாரி கேட்குற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசுறதா இல்லை. நானும் அவனை தேடி போக மாட்டேன், எத்தனை வருஷம் எடுத்தாலும். பேரு அப்படி அவன் நினைச்சானா இந்த ஜென்மத்துல நடக்க போறது இல்ல. ஏன் அவளுக்கு மட்டும் தான் ஈகோ இருக்கா? எங்களுக்குலாம் இல்லையா? டேய், ஏன்டா இவ்வளோ பிடிவாதம்? டேய், ஏன் அவளுக்கு இல்லையா? அவளுக்கே அவளு இருக்கும் போது எனக்கு இருக்கக்கூடாதா? நான் பார்க்குறேன் யார் முத பேசுறான்னு. எத்தனை வருஷம் எடுத்தாலும் நான் பார்க்குறேன். நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? உன் மனசில் அவன் இல்லைன்னா இப்போ கோவப்படுறதுக்கு அவசியமே இல்லையே. நீ திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்கறதுனால தான் எனக்கு கோவம் வருது. இந்த பாரு பிரியா, நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம பிடிச்சவங்க எப்போதும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வாய்ப்பை கிடைக்கும் போது
படித்த வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். இல்லைன்னா காலை பூரா நினச்சிட்டு வருத்தப்படுவேன். பார்த்துக்கோ. ஆ என்ன விஷயம்? என்னை பார்க்க வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிற மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி அதுவாக இருந்தால் கீழே ரிசப்ஷன் இருக்கு. கவலைப்படாதீங்க, கல்யாண பத்திரிக்கைலாம் நான் எடுத்துகிட்டு வரல. அப்படியே எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க மிஸ் பிரியா, என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்கள் கிட்டேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. தேங்க்ஸ் கார்த்திக். எதுக்கு? நான் காவியாவை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை. நீ என்ன நினச்சி அதை மறைச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஸ் அ லாயரா இந்த விஷயம் தெரியாமல் இந்த கேஸ்குள்ளே போகிறது எனக்கு பெரிய அவமானம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி எனக்கு கூப்பிடாங்க. காவியா அக்கா 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 எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாது, அக்காவும் கூட இருக்கேன்ல. போய் படு. இல்ல யூ ஆல்சோ ஸ்லீப் அக்கா. இல்லைம்மா, அக்காவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்கா will come and sleep with you. Okay? You sleep first. Okay? ஓகே அக்கா. Alright. Good girl. Come. நான் போய் பார்க்குறேன். இங்கே இரு. இங்க என்ன பண்றீங்க? இல்லைம்மா, இந்த கொலை கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் தனியாக இருப்பீங்களேன்னு அதாம்மா வந்தேன். அதுக்குன்னு இப்படியா வருவீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் இல்லையேம்மா. பரவாயில்லம்மா, நீ போய் பயப்படாம தூங்கு. நான் இங்கேயே இருக்கிறேன். இல்ல, உள்ள வாங்க. இல்லை வேண்டாம்மா, நீ போய் தூங்குமா. நான் சொல்றேன்ல, உள்ள வாங்க. நீங்க இங்க சோஃபாலே படுத்துக்கலாம். ம், சரிம்மா. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா. சரி, இருங்க. வாங்க. இன்னைக்கு இது மட்டும்தான் இருக்கு, சாப்பிட்டுக்கோங்க. பரவாயில்லம்மா, இது போதும். நீ போய் தூங்குமா. நாளைக்கு வேலைக்கு போகணும் இல்லை? உங்க அப்பாவை நீங்க ஏத்துக்கணுமா? என்னால அது மட்டும் முடியாதுமா. உனக்காக இல்லாட்டும் காவியாக்காக ஒரு ஆம்பளை தொடர்ந்து வீட்டுல போயிடும்மா. ஏம்மா, இவ்வளவு நாளா ஒரு ஆம்பளை துணை இல்லாம தான் நம்ம எங்களை வளர்த்தீங்க. இப்ப மட்டும் இதுக்கு புதுசா? இப்ப மட்டும் ஏம்மா?
ஆம்பளை துணை இல்லாம உங்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்னால அந்த மனுஷனை திரும்ப ஒரு அப்பாவை ஏத்துக்க முடியாதுமா. ஒரு அப்பாவை ஏத்துக்க வேணும். ஒரு சக மனுஷனை அவர் செஞ்ச தப்பு பண்ணிக்க கூடாது. அவருக்கு ஒரு வாய் சோறு கொடுத்தாதான் நான் செத்தாலும் எனக்கு என்ன ஆன்மா சாந்தி கிடைக்கும். இறந்துட்டாங்கப்பா. சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. எங்க? நம்ம வீட்டுக்கு தான். எனக்கு புரியல. நீங்கள் 2 பேரும் இனிமேல் இங்கே தனியாக இருக்க வேணும். என் கூட வந்துடுங்க. நீங்க யாரு? நாங்க எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? பிரியா, நான் உன் அப்பா. அப்படிலாம் வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க அப்பா இப்பயே செத்து போயிட்டாரு. நீ கோபத்தில் 1000 சொன்னாலும் உன் உடம்புல ஓடுறதுக்கு என்னுடைய ரத்தம். அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. பிரியா, தெரியாம எதுவும் பேசாத. உங்க அம்மாவை நான் விட்டுட்டு போகும்போது உனக்கு 12 வயசு. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. ஒவ்வொரு தவறுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. செஞ்ச தப்ப நியாயப்படுத்த பார்க்காதீங்க. உங்க பொண்டாட்டியோ 2 பொம்பளை பிள்ளைங்களையும் தனியா விட்டுட்டு இன்னொரு பொம்பளை பின்னாடி போனவர் தானே நீங்க? ஆமா, 2வது ஒருத்தி தேடிக்கிட்ட. என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மாவும் என் ஆட்டிசம் உள்ள என் தங்கச்சியும் தான் என் கூட இருந்திருக்காங்க. நீங்கள் இல்லை. 2 பொம்பளை பிள்ளைங்களும் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவுக்கு உண்மையிலேயே என் மேலே கோபம் இருந்தா எதுக்கு என் கூட பேசிகிட்டு இருக்க போகிறா? உங்கள் 2 பேருக்கு தெரியாமல் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். எங்கள் அம்மா பண்ண பெரிய தப்பே உங்ககிட்ட திரும்ப பேசுனது தான். ஏதோ அவங்க சொன்னதுக்காக தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதை காரியம் எல்லாம் முடிஞ்சில. நீங்கள் இப்போ கிளம்பலாம். பாரு பிரியா, உங்ககிட்ட உங்கள் அம்மா எப்படி சத்தியம் வாங்கினாலோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் சத்தியம் வாங்கியிருக்கா. உங்கள் 2 பேரையும் சேஃபாக பார்த்துக்க சொல்லி. எங்களையே எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ப்ளீஸ் நீங்கள் கிளம்பலாம். பிரியா, ஒரு நாள் இந்த அப்பாவோட அருமை உனக்கு என்னன்னு புரியும். சான்ஸே இல்லை. ப்ளீஸ் கிளம்புங்க. என்னை விட்டுட்டு போன மாதிரி அவங்களையும் விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன பிரகதம், என்ன பேசுற நீ? நான் என்ன உன்னை அம்போன்னு விட்டுட்டு போனேன்? ஒருத்திய கூட்டிக்கிட்டாலும் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போகலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தான் அதை ஏத்துக்கல.
உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன். கதவு திறந்து பார்த்தாக்கா அந்த மனுஷன் வந்து நிற்கிறாரு. பாத்தியா உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம்னு. அந்த மனுஷனை எங்கள் அப்பான்னு சொல்லாத. அப்பான்னு சொல்லாமல் இப்போ நான் என்னன்னு சொல்கிறது? ஒன்றும் சொல்ல வேணாம். நல்ல மனசல்ல. அது உனக்கு எப்படி தெரியும்? லாயர்ன்றனால சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? ஹலோ, உனக்கு உங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும். என்ன தெரியும்? ஹிஸ்டரியே தெரியும். எப்படி தெரியும்? ஏய் வீட், நீ அவரை எங்கேயாச்சும் போய் மீட் பண்ணியா? இல்லையே. போய் சொல்லாத. நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்றவன் தானே. அப்போ நீங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாரு, உனக்கு அவர் அப்பா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கிளையண்ட். கிளையண்டா? ஆமாம், அவர் சில ஹெல்ப் கேட்டார், நான் செஞ்சு கொடுத்து போகிறேன். நீயும் அந்த மனுஷனும் எதையோ ஒன்று செஞ்சுட்டு போங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் எனக்கும் குத்திக்கிட்டு எரிய போகுது, அப்போதான் உனக்கு தெரியும். இப்போ என்னதுக்கு ஓவரா பேசுகிறேன்? அவரோட சைட் ஸ்டோரியை சொன்னார், நான் கேட்டேன், அவ்வளோதான். என்ன பெரிய ஸ்டோரி சொல்லிட்டாரு? சரி, நான் உனக்கு கேட்குறேன். இவ்வளோ நாள் காவியாவோட மெடிக்கல் ஃபீஸ், உன்னோட படிப்பு செலவு எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எங்க அம்மா தான் சம்பாதிச்சாங்க. உங்கள் அம்மா எங்கே வேலை செஞ்சாங்க? ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாங்க. இந்த ரிசீட்டை பாரு. காவியோட மெடிக்கல் ஃபீஸ் மட்டும் 60K செலவாயிருக்கு. உன் படிப்பு செலவு 50K செலவாயிருக்கு. எப்படி உங்கள் அம்மானால சிங்கிள் ஹேண்டட்லி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்? இங்கே பாரு வள்ளி, நான் சொல்கிறது நீ கேளு. நீ வெளியே இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். ஸோ நான் சொல்கிறது நீ கேளு. அதுவும் மீறி நீ எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணனா உன் உயிருக்கு உத்தரவாதம். இது அந்த கொலைக்காரனோட ரிங்க. சரி, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சத்தம் கேள், இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் குருதி சுவாசம், உண்மையை யார் மறைக்கின்றார்? நேரம் இல்லை, கையில சாட்சி விழும், வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு, கையடக்கப்பட்ட கோலம் இங்கே மாற்ற